கார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி அப்படி. இப்போ நம்ம இ-காமர்ஸ் சைட் தான் எல்லா இடமும் வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இதில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். நம்பர் போட்டிருக்கு, இதை அடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னா என்ன டிசைன் யூஸ் பண்ணுவீங்க? line through text transform, text decoration, text decoration, line through நன்னா line underline போட்டா கீழே தான் வரும். inline போடு strike போடலாம். எவனோ ஒருத்தவன் அசர்ற மாதிரி பதில் சொன்னான் பாரு, இன்லைன் போட்டுக்கோ அப்படின்னு. அவனை மட்டும் தனியாக பிடிக்குவாங்க. ஓகே, இப்போ இந்த டிசைனுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் அதுவான்னு கேட்டால் அது கிடையாது. பட் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு அது தெரியாமல் இருக்கும். இது நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மென் பிரிண்டட் ரவுண்ட் நெக், அது என்ன 3 புள்ளி. ஓகே சரி, நெக்ஸ்ட் இங்கே உள்ளார போனால் அதனுடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எம் கேப்ஸு, பி கேப்ஸு, ரவுண்டு நெக்கு எல்லாமே கேப்ஸாக இருக்கு. இதை எப்படி பண்ணியிருப்பாங்க? ரெக்கார்ட் இருக்கா? ரைட். ஸோ இதில் என்னென்ன ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்க போகுது அப்படின்னா, இதில் ஜாவா ஸ்கிரிப்டும் இருக்குது, சிஎஸ்எஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ மென் பிரிண்டட் ரவுண்ட் நெக்கு போட்டு இங்கே டாட் வைக்கிறது. நீங்கள் இந்த இதில் எந்த இது வேணாலும் போய் பாருங்கள். அது எதுக்காக இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்குறாங்க, எதுக்காக டாட் வைக்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல கொடுக்குற கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா, இது டிஷர்ட்டோட முடிஞ்சு போச்சு. ஒரு சில இதுனா பெரிய கண்டென்ட்டாகவே வரும், டைட்டிலே பெருசாக இருக்கும், ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிசைன் அடிவாகும். ஏன் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா கம்மியான டேட்டா வச்சு தான் பண்ணுவோம். இப்போ நேம்னா நேம் மட்டும் வச்சுருப்போம். ஸோ ஒரிஜினலாக பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ்லேருந்து வர்றது இதை விட அதிகமாகவே இருக்கும், ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிசைன் அடி வாங்கி கீழே வர மாதிரி இருக்கும். ஒரு லைனு அடுத்தது உடச்சிக்கிட்டு கீழே வரும். அதுக்கப்புறம் இப்போ நான் இதை வந்து சும்மா ஒரு டம்மி கண்டென்ட்டாக ஒரு 250 கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ இதனுடைய டிசைன் என்னவா வரும் அப்படின்னா, இவங்க இதே எடிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் எடுத்துகிட்டு வரது போல, ஓகேங்களா. அப்போ அவங்க எலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, லைக், ஓகேங்களா. சரி, இதில் என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னா, நீ என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் ஓகேங்களா, எனக்கு ஒரு சில லென்த்தை தாண்டி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எழுதலாம், ஓகேங்களா. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லெட்டருமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாக வருது, ஓகேங்களா. இல்லை அவங்க டேட்டா பேஸில் வந்து சப்போஸ் வந்து ஸ்மாலில் கொடுத்தாலும் இங்கே நீங்கள் காட்டும் போது ஏன் அப்படின்னா இது யூஸர் பார்க்கும்போது அது வந்து ஹார்ட்மேன் அவுட் மாதிரி தெரியக்கூடாது. இப்போ ஒரு சில பேர் டிபியில், அதாவது பேக் அண்ட் அட்மின் பேனல் இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம ஆட் பண்ணும்போது எல்லாருமே நம்மளுடைய நேமை ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா கிடையாது. எழுதும்போது டக்குன்னு கோபினா தப்புனா கோபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக அடிச்சிருவோம், ஓகேங்களா. வெங்கி அப்படின்னா விஇ. ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவோம்னா கேப்ஸ் லாக் ஆன் ஆகிட்டே இருக்கும், அப்படியே ஃபுல் நேமும் அடிச்சு அனுப்புவோம், ஓகேவா. டெஸ்டிங் பர்பஸ்ல அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதை நிஜமாவே ப்ராடக்டை வந்து ஆட் பண்ணும்போது இது நடக்கும். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, நீ என்னவா வேணாலும் கொடுத்துக்கோ, நீ கேப்ஸ் லெட்டர்ல கொடு, ஸ்மால் லெட்டர்ல கொடு, என்ன வேணாலும் கொடுத்துக்கோ, ஆனால் எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு, நான் அதை வச்சு தான் நான் டிஸ்பிளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது தான் ஃப்ரண்ட் எண்ட், ஓகேங்களா. இப்போ நீ இந்த 100 கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு 100 கேரக்டர் தேவையில்ல, அதில் ஒரு 50 கேரக்டர் காமிச்சா மட்டும்தான் எனக்கு இது ஒரே லைன்லேயே வரும். 100 கேரக்டர் காமிச்சா எனக்கு இது இன்னொரு கீழே வரும், இந்த சைஸ் வந்து கீழே வரும். அப்போ எனக்கு இதனுடைய டிசைன் வந்து பார்த்தோன்னா நல்லா இருக்காது, ஓகேங்களா. ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, லோரமின் சமயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இப்போ இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா. எக்ஸாம்பிள் இந்த டிஷர்ட்டுக்கு இந்த கண்டென்ட் தான் இங்க வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. மென் வருது இல்லை, எதுக்கு டம்மி கண்டென்ட், இதையே கொடுக்குறேன். இதையே நான் இங்க கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு வருது. ஓகே, அவங்க எது வரைக்கும் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா பி இது வரைக்குமே நிறுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் வரைக்கும் ஸ்டாப் பண்றாங்க. எங்க இருந்து அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும் எடுக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா substr அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா substr பண்ணுங்க, சப்ஸ்ட்ரிங் பண்ணுங்க. சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா உடைக்கிறது. ஓகே, எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 0ல இருந்து 15 அப்படின்னு நான் சொல்றேன். 0ல இருந்து 15. இது வந்து ஸ்பேஸையுமே கன்சிடர் பண்ணுது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வருது. பாத்தீங்கன்னா 34 வரைக்கும் எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதையே நம்ம எக்ஸாக்டா எடுத்துட்டு வர போறது கிடையாது. சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். மென் டைப்போகிராஃபி ரவுண்ட் நெக் பட்டன் வி அப்படின்னு வந்து நிற்குது. ஓகேங்களா, இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் லூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். இந்த நீங்க இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் லூப் ஒரு கான்செப்ட்ல இங்க வர டைட்டிலுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் பண்ணிப்பாங்க. சப்ஸ்ட்ரிங்னா குறைச்சிக்கிறது. எது வரைக்கும் அப்படின்னா நான் 0ல இருந்து 30 கேரக்டர் வந்தா எனக்கு போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன கன்கார்டினேஷன்னா எனக்கு இங்க கண்டென்ட் வந்துருச்சு, காட் அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமும் டாட் டாட்னு சொல்லுது. அந்த டாட் டாட் தான் யூசருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அது ஃபாலோட் பை சம் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு சொல்லுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்லுதுன்னா டிஸ்கிரைப் மாதிரி இதுக்கப்புறமும் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு அதனுடைய முழு இதுவுமே தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வெப்சைட்லாம் பார்க்கும்போது இவ்வளவு மைன்யூட்டானா பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா, மேபி ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதுக்கு மேல பாருங்க. ஓகேங்களா, ஆமாண்ணா நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னா ரீசன் என்னன்னா அதை எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா என் சைட்டை பார்க்கும்போது ஓகேங்களா ஒரு இது வந்து எம் ஸ்மாலு, இதனுடைய டி கேப்ஸு, ஆர் ஸ்மாலு, இது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி இவங்களுடைய ஃபோல்டர் அண்ட் ஃபைல் நேம்லாம் பாருங்க, ஐஃபன் ஆர் அண்டர்ஸ்கோர் கண்டிப்பா இருக்கும். ஐஃபன் ஆர் அண்டர்ஸ்கோர் கண்டிப்பா இருக்கும். இது இல்லாம ஒரு விஷயத்த அவங்க பண்ணவே மாட்டாங்க. இதுதானே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லி கொடுக்கும். ரோகேஷ் புரியுதாடா? புரிஞ்சிருச்சுண்ணா. ஓகே, ஸோ நிறைய மிஸ்டேக் என்னன்னா இந்த ஃபோல்டர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஏன் அதை போடணும் அப்படின்னா அதை போட்டாதான் அது கரெக்டா ஒர்க் ஆகும். சர்வர்ல இருந்தால் அது கண்டுக்காது. அது என்னன்னே படிக்க தெரியும். இல்லைன்னா என் லோக்கல்ல ஒர்க் ஆகும்னா லோக்கல்ல ஒர்க் ஆகும். அது உங்களுடைய சிஸ்டம். ஓகேங்களா, சர்வர்ல நம்ம அதுக்கு போய் எழுதணும். ஓகே சரி, இப்போ இந்த மாதிரி டேட்டாவை செக்ரிகேட் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா substrன்னு போட்டு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா, 0ல இருந்து எத்தனை கேரக்டர் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். 30 கேரக்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 30 கேரக்டர் அதை பிடிக்கும். ஓகே, இல்லைன்னா எனக்கு பாதில இருந்து வேணும் அப்படின்னா 5ல இருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 5னா 0 1 2 3 4 5. ஓகேங்களா, 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 4 5ல இருந்து 4 டைப்போகிராஃபி அப்படின்னு சொல்லி. ஓகேவா, அப்ப நீங்க என்ன விஷயத்த சொல்றீங்களோ அதுல இருந்து இப்போ 1ல இருந்துன்னா ஈல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இதை மாதிரி எடுத்துக்கணும். இது ஒன்று. நெக்ஸ்ட் ஓகேங்களா, இது எப்படின்னா இவங்க எல்லாத்தையும் கேப்ஸா மாற்றணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி கேப்ஸா மாற்றணும், ரியலா இது எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். மியூட்ல போடுங்க, என்ன இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இது இப்படியே இருந்துட்டு போறோம். ஓகே,
இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதை தான் இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எல்லா இடத்துலையும் கேப்ஸா மாத்திருப்பாங்க. அது எப்படி அப்படின்றது செகண்ட் பார்த்துக்கலாம். இன்னொன்னு, எனக்கு இந்த சப் எஸ்டிஆர் கண்டென்ட் இதெல்லாம் வந்துருச்சு. இதை நான் ஒரு வேரியபிளா வாங்கிக்கிறேன். ஸோ ஸ்டிக்கர் கண்டென்ட்னு ஒன்று போட்டு அதை நான் வாங்கி வச்சுக்கேன். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு வேரியபிள் நேம்ல வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் நல்லாவும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இது வரைக்கும் வரும். ஸோ நான் 0ல இருந்தே போட்டுக்கிறேன், அதுதான் ஓகே. இப்போ இது வந்துச்சு. நெக்ஸ்ட் இங்க டாட் 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 வரணும். எப்படி போடலாம் அப்படின்னா, முடிஞ்சு போச்சு, எரர் அடிக்கும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, புரியல, கன்கார்டினேஷன் பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணாதானே வரும். கன்கார்டினேஷன் நம்ம பார்த்தோமா? ஓகே. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த கண்டென்ட்டையும் இந்த கண்டென்ட்டையும், ஆனா இங்க கண்டென்ட்டே இல்லையே அப்படின்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளார நீங்க என்ன போட்டாலும் அது கண்டென்ட் தான். ஓகேவா? ரெண்டு கண்டென்ட்டையும் நான் என்ன பண்ண போறேன்னா கன்கார்டினேட் பண்ண போறேன். இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு கன்கார்டினேட்னே ஒன்னு இருக்கும், அது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிளஸ் ஆபரேட்டர் தான் இந்த இடத்துல கன்கார்டினேஷனா யூஸ் ஆகும். பிளஸ் ஆபரேட்டர் தான் கன்கார்டினேஷனா யூஸ் ஆகும். இப்போ நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த டிசைனை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இதை சொல்றது எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நான் டாஸ்க் கொடுப்பேன். ஓகேவா? இதை தான் நிறைய பேர் பண்றது கிடையாது. இவ்வளோ நான் பொறுமையா அழகா உட்காந்து, அழகா இல்லை, பொறுமையா சொல்றத இதை டாஸ்கா கொடுக்க பண்ண மாட்டேன். ஓகே. ஸோ மென் டைப்போகிராஃபி ரவுண்ட் நெக் பிளஸ் காட் இது வந்துருச்சு. ஓகேவா? சரி, இது பிளஸ் வந்து இந்த இடத்துல மட்டும் தான் ஒர்க் ஆகுமா? அடிஷ்னலுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, அடிஷ்னல் நம்பரா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னா அது வேலையை காட்டிடும். பிளஸ் அப்படின்றது நம்பரா இருந்துச்சு அப்படின்னா 10 அப்படின்னு கொடுக்கும். ஓகேவா? இப்போ ஒரு கொஸ்டின், இப்போ இது என்ன ஆன்சர் வரும் நீங்க நினைக்கிறீங்க? 55 55 வரணும். குட், ஆரம்பிச்சிட்டீங்க. இதையும் அப்படியே போற போக்குல ஒரு, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 10 வரணும். 10 வரணும். உள்ளேவா வெளியேவா? உள்ளே. என்னடா சொல்றீங்க? உள்ளேதான். எத்தனை பேர் உள்ளே சொல்றீங்க? யாரு வெளியே சொல்றீங்க? கை தூக்குங்க. வெளியே வெளியே நான் வெளியே. இன்ஸ்பாட் தானா வர்க்காங்க. நோ 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 பவி, அண்ணன் ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆயிடும். பவி அமைதியா இருக்கு. யாரு வெளியேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே. ஷாலினி, குருமூர்த்தி, காவ்யா வெளியே. நம்ம கட்சி பவியும் ஆட் ஆயிடுச்சு. என்ன பவி, அதை கட்டி போட்டு பார்த்துட்டியா? ஓகே. ஸோ இவங்க எல்லாமே வெளியேன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளே வருதே. ஓகே, ஏன் இது உள்ளே வந்துச்சு அதை சொல்றேன். ஆனா அது ஆக்சுவலா 3 இது வந்து தானே வேரியபிள் செக். இது எதுக்கு வந்துச்சு அதை சொல்றா. 3 3 ஏன்டா? அதெல்லாம் ஐயோ, அந்த AB W equal to B ன்னு போட்டிருக்கீங்களா இஃப் கண்டிஷன்ல. ஓகே. ஸோ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், நல்லா ரீகால் பண்ணுங்க. சிங்கிள் ஈக்குவல் டு போட்டா அசைன்மெண்ட், இந்த வேல்யூ தூக்கி ஏக்கு அசைன் பண்றேன், பி 10 தூக்கி பிக்கு அசைன் பண்றேன். இது சிங்கிள். டபுள் ஈக்குவல்ட்டா இருந்தா வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? இதுவும் 10 தான், இதுவும் 10 தான். ஆனா இது ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப். நான் டேட்டா டைப் இங்க செக் பண்ணவே சொல்லல. இப்ப நீங்க சொல்லலாம் பவி, இப்ப நீ வெளியேன்னு சொன்னா உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். ஓகேவா? இல்ல நான் புரியுதுண்ணா, ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டாதான் டேட்டா டைப்பையும் செக் பண்ணும். ஆமா, ட்ரிபிள் ஈக்குவல் டு போட்டா மட்டும்தான் வேல்யூவும் சேமா இருக்கணும், டேட்டா டைப்பும் சேமா இருக்கும். புரியுதா?
சொன்னது மறந்து போச்சு. அவ்வளவுதான். கிஷோர பட்டைய கிளப்புறியா? போன டைமே வந்திருக்கலாம். நீ வேற யாரா கம்பெடுற கொழுப்புடியே. என்ன பண்றது? உற்றே ஒன்னும் விதி வலியது. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்மளுடைய ஸ்ட்ரிங்குக்கு எந்த இடத்துல இருந்து எதை கட் பண்ணும் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்த அந்த டபுள் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு ரொம்ப 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 மஸ்ட். ஓகேங்களா? இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, சரி, இந்த இது முடிஞ்சு போச்சு. சரிண்ணா, நீங்க இந்த மென்னு டைப்போகிராஃபி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸா மாத்தணும்னு சொல்றீங்களே, அது என்னவா பண்ணணும்? என்ன பண்ணலாம்? என்ன ஐடியா? இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எல்லாத்துலயுமே கேப்ஸ் கேபிட்டலைஸ்னா அடிச்சு கொன்றுவேன். யாரோ கேபிட்டலைஸ் சொன்னீங்க, அது ஃபங்க்ஷனே கிடையாது. இப்போ வரேன், கேபிட்டலைஸ் வருதான்னு பார்ப்போம். அப்பர் கேஸ். இதுதான் மெத்தட். டம்மி கண்டென்ட். டூ அப்பர் கேஸ் எல்லாமே டோட்டல் எல்லாமே அப்பர் கேஸ் வச்சிருக்கீங்க. இருங்கய்யா, நீங்க பதட்டம் வர மாதிரி தான் எனக்கு பதட்டமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. டூ அப்பர் கேஸ் சொன்னா எல்லாமே அப்பர் கேஸ் ஆகும். என்னுடைய கட்சி ஆளு என்ன சொல்றாரு அப்படின்னா, முருகேஷ் ப்ரோ இதை யூஸ் பண்ணாதீங்கன்றாரு. வேற ஏதோ ஒரு ஆன்சர் இருக்குன்னு வர்றாரு. சொல்லுங்க தலைவரே, என்ன பண்ணா இது மாறும்? இருடா, நான் இன்னும் சொல்லி கொடுக்கல. ஒரே நிமிஷம். ஓகே, இப்ப ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகேங்களா? சாரி, ஒரு வேர்டு இருக்கு. இதுல எம் அப்படின்றது ஒரு கேரக்டர், ஈன்றது ஒரு கேரக்டர், என்னன்றது ஒரு கேரக்டர். ஓகேங்களா? நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டரோட பொசிஷனை கன்சோல் ஒன்று போட்டுக்கிறேன். மென் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கேரக்டர் அட் 0 அப்படின்னு நான் கேட்கிறேன். என்ன வருது? எம் வருது. கரெக்டா? கேரக்டர் அட் 0னா எம் வருது. 1 ஒண்ணுமே வரல, ஏன்னா எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ 1 அப்படின்னா, சாரி 0 அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் வருது. சரியா? நெக்ஸ்ட் நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இத டூ அப்பர் கேஸ் மாத்தலாமா? டூ அப்பர் கேஸ். டம்மி கண்டென்ட் கேரக்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நீங்க எந்த பொசிஷன் சொல்றீங்களோ அந்த பொசிஷன்ல இருக்கிற வேல்யூவை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். எம். ஓகே, பேலன்ஸ் இருக்கிறது என்னது? எம்இஎன். பேலன்ஸ் இருக்கிறத இந்த 2 லெட்டர் மட்டும் எடுக்கணும். என்ன பண்ணலாம் இப்போதைக்கு இதை சொல்லுங்க. இஎன் மட்டும் தனியா சப்ஸ்ட்ரிங் 1, அவ்வளவுதான். ரிமைனிங் இருக்குதுண்ணா. டம்மி கண்டென்ட்ல சப்ஸ்ட்ரிங் 1, வந்துச்சா? இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்றேன். ஓகே, நீங்க யூஸ் பண்ற இதுக்கு வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கேபிட்டலைஸ் அப்படின்றது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோட அவங்க சொல்ற ஒரு மெத்தடு. அந்த கேபிட்டலைஸ்க்குள்ளார போய் பார்த்தோன்னா என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, கேரக்டர் அட்டு, ஸ்லைஸு, ஜாயின், இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் அட்டு, ஸ்லைஸ். ஓகே, ஸ்லைஸு, ஜாயின் ஒன்று இருக்கு. அதுக்கு பற்றி தான் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஓகேவா? நீங்க இந்த ஆன்சர் தான் சொன்னீங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது ஆன்சரே கிடையாது. அவங்க எழுதி இருக்கிற மெத்தட் நேம். ஓகே, அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து டூ அப்பர் கேஸ் பண்ணிப்பாங்க. அது என்னன்னா ஸ்லைஸ் அப்படின்றது தான் இப்ப பார்க்கணும். இன்னைக்கு கிளாஸ் புரியலன்னா யாராவது ஒரு 2-3 பேர் நீங்க ஒன்னா பேசுனீங்கன்னா நாளைக்கு இதே கிளாஸ் எடுக்கலாம். மென் ஸ்லைஸ் பண்ணு அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். என்ன விஷயத்த ஸ்லைஸ் பண்ணு அப்படின்னா என்னுடைய டம்மி கண்டென்ட்ல 0ல இருந்து எடுத்துக்கோ. இந்த சப்ஸ்ட்ரிங் அப்படின்றது எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா இந்த எலமெண்ட்ல இருந்து இந்த எலமெண்ட் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த எலமெண்ட்ல இருந்து இந்த எலமெண்ட் வந்தா நீ ரிமூவ் பண்ணு. ஓகேவா? ஆனா எனக்கு இது வந்து எல்லா டைமும் வந்து 2 கேரக்டர் தான் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப டைப்போகிராஃபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இடத்துல டைப்போகிராஃபின்னு இருக்கு. மேல இருக்கிறதையும் பாருங்க, கீழே இருக்கிறதையும் பாருங்க. டைப்புன்னு தான் வந்து நிற்கும். இல்லை நான் இது வந்து நான் எண்ணிக்கிறேன் டைப்போகிராஃபி 8 அப்படின்னா 8 நீங்க போட முடியாது. இதுவே இந்த ஸ்லைஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா பக்காவா கொடுக்கும். இது கொடுத்துரும். அப்ப நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? சப்ஸ்ட்ரிங் அப்படின்றது நமக்கு கேரண்டிடா இந்த கேரக்டர் இத்தனை கேரக்டர் தான் அது இருக்கும் அப்படின்றத சொல்றது. ஓகேங்களா? ஸ்லைஸ் அப்படின்றது ஸ்லைஸ்னா நார்மலா என்னன்னா பிரிக்கிறது. ஓகேங்களா? இதை உடைச்சிடு. எதுல இருந்து அப்படின்னா 0வை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லைஸ். ஸ்லைஸ் அப்படின்றது ஒரு கேரக்டர் வேர்டு இருக்கு அப்படின்னா எனக்கு இது தனியாகவும் இப்ப இது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா டைப் கண்டென்ட் இதை தனியா தூக்கிடுச்சு, இது மட்டும் தனியா வச்சிருக்கு. ஓகேவா? நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா கேரக்டர் அட் 0ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதை மட்டும் 2 அப்பர் கேஸ் பண்றோம். ஓகேங்களா? கேரக்டர் அட்ல 0ல டி மட்டும் தான் இருக்கு. டி வந்துச்சு, அதை உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 அப்பர் கேஸ் மாத்திக்கிறேன். ஸ்லைஸ் பண்றேன். என்ன விஷயத்த அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேரக்டர் தேவையில்லை. ஏன்னா நான் அது யார் வந்தாலுமே சரி. எப்படின்னா நீங்க 0ன்னு சொல்றீங்க அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரு வேர்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இது மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணும்னா 0 தான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸ்பேஸை நான் கன்சிடர் பண்ணிக்க போறது கிடையாது. இது எத்தனை பேருக்கு புரியலன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓட்டு எடுத்தே நான் போயிடும் போலயே. புரியல கேரக்டர் பாருங்க, இந்த லாஜிக்கே விட்டுருங்க. சப்ஸ்ட்ரிங்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன செய்யுது அப்படின்னா நம்ம சொல்ற கேரக்டர் வந்து எத்தனை கேரக்டர் வரைக்கும் வேணும்ன்றத பிரிச்சு கொடுக்குது. ஓகேங்களா? அதுவும் அதே தான் பண்ணுது, ஸ்லைஸும் அதே தான் பண்ணுது. ஸ்லைஸுக்கு நீங்க பொசிஷனை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எது வேணாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறத கொடுக்குது. கரெக்டா நான் சொல்றது புரியுதா முருகேஷனா? புரியுதாண்ணா? புரியுது ப்ரோ. ஓகே. நெக்ஸ்ட் கேரக்டர் அட் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு நீ அதை சொல்லு. ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்ட்ல 5வது இடத்துல யார் இருக்கா சொல்லுன்னா அது சொல்ல போகும். ஓகேவா? பவி என்ன டவுட்டா? இல்ல நான் தெரியாம பண்றேன். ஓகே ஓகேங்களா? சோ இந்த 3 மெத்தடு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா சரி இப்ப இதை நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா இப்ப ஒரே ஒரு வேர்டை வச்சு நீ விளையாடுனது போதும். ஓகே, நீங்க என்கிட்ட கேட்க போறது இந்த ஒரு வேர்டை வச்சு விளையாடுனது போதும். எனக்கு இந்த மாதிரி பண்ணாதான் காட்டாகும். எனக்கு இந்த விஷயத்த டம்மி கண்டென்ட்னு இருக்குல்ல, இதை நீங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் லெட்டர்ல கேப்ஸ்ல மாத்தி காட்டணும். என்ன ஐடியா இருக்கு? தமிழ், எழில், ராஜேஷ் 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்க. இப்போ ஒரு கேரக்டருக்கு அந்த ஸ்பேஸ் வருதுன்னா அதை வச்சு பண்ணலாம். சூப்பர், முடிஞ்சு போச்சு. ஸ்ப்ளிட் பண்ணணும். கரெக்டா ஸ்பேஸ் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இது நேற்று உனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல, இன்னைக்கு கரெக்டா ஸ்ட்ரைக் அவுட் வச்சு பத்தியா? அதுதான் அது கரெக்டா கிளாஸ் வரணும்னு சொல்றது. அதுதான் எல்லாருமே அதை தான் சொல்லுவேன். ஓகேங்களா? நேற்று என்ன பண்ணணுமோ அதையே தான் நம்ம கேட்க போறோம். பெருசா எதுவும் கிடையாது. இது நிறைய பேருக்கு இன்னைக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிருக்காரு. ஓகேவா? இது ஒன்னொன்னுத்தையும் எடுத்து நீ அழகு பார்க்கணும். மென் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் எம் வந்து கேப்ஸ்ல தான் இருக்கு, அதை கொடுக்கணுமானா கொடு. அது கேப்ஸ்ல இருக்கோ ஸ்மால்ல இருக்கோ அவன் என்னவா வேணாலும் கொடுக்கட்டும். நான் என்ன செய்வேன்னா உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை கேப்ஸா தான் மாத்த போறேன்ற ஒரு இது இருக்கும். ஓகேவா? அடுத்தது மென் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? லூப்ல டைப்போகிராஃபின்னு வரப்போகுது. டி அதை மட்டும் தனியா பிரிச்சு திரும்ப இதை போட போறேன். ஏன்னா எல்லாத்தையும் எப்படி நான் சேர்ப்பீங்க அப்படின்னா கன்கார்டினேஷன் போட்டுக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, வரும். ஓகேங்களா? மேல ஒரு ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் அவுட்புட்ல
ரிசல்ட் ஈக்குவல் டு ஒரு இது. ஓகேங்களா? இந்த இடத்த ரிசல்ட்டை என்ன செய்யணும்னா கோடிங்னா நான் பண்ண மாட்டேன், சரி எனக்கு மறந்து போச்சு. இந்த மாதிரி கன்கார்டினேஷன் நீ முன்னாடி பண்றியோ இல்லை பின்னாடி பண்றியோ, ரிசல்ட்டு ப்ளஸ் வர இதை நீங்கள் இப்போ செஞ்சீங்கல்ல அதெல்லாம் போட்டாலே வந்துடும். ட்ரை பண்ணி அதை குரூப்பில் போட்டு விடுங்க. ஓகே, ஸோ 1 2 வேறு என்ன பார்க்கலாம், 3 மெத்தட். ஓகேவா? இன்னும் கன்கார்டினேஷன் ஒன்று இருக்குது, அது கன்கார்டினே தேவை கிடையாது. ஸ்லைஸு ஜாயின்னு இருக்குது, அது 2 அரே. ஓகே, இப்போதைக்கு இது ஓகே. என் ஃப்ரைடே டாஸ்க்குக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃப்ரைடே டாஸ்க்